இறைவா வணக்கம். வணக்கம் இறைவா. என் உடன்பிறப்புகளே, ஏதோ உங்களிடம் பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தால் சில விஷயங்களை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பாருங்கள், இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைத்த அரும் பெரும் பொருள், அதை பொருள் என்று சொல்வதா என்ன என்று சொல்வது எனக்கு புரியவில்லை. பாருங்கள், இந்த உலகம் அனைத்தையும் படைத்த இறைவன் படைத்த படைப்புகளையும் ஒருவருக்கு ஒருவர் நமது செய்திகளை எண்ணங்களை பரிமாறிக்கொள்ள நமக்கு மிகவும் உதவியாக இருப்பது இந்த உலகத்திலேயே 2 பொருட்கள். அவைகளுக்கு என்ன பெயரிடுவது எனக்கு தெரியவில்லை. பாருங்கள், நான் பேசுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் என்ன பேசுகிறேன் என்றால், வார்த்தைகள் மூலமாக உங்களிடம் நான் பேசிக்கொள்கிறேன். பாருங்கள், வார்த்தைகள். பிறகு எண்ணிக்கை. எதை பற்றி பேசினாலும் ஒரு எண்ணிக்கையில் அடங்குகிறது, வார்த்தைகளில் அடங்குகிறது. எண்ணும் எழுத்தும். பாருங்கள், நான் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் எழுத்துக்களை வடிவமைத்து அவைகளை வார்த்தைகளாக உருமாற்றி வாக்கியங்களாக எடுக்க வைத்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்களும் அந்த வார்த்தைகளை தெரிந்து கொண்டிருப்பதால் நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அதே போல்தான் எண்ணிக்கை. அனைத்துமே இந்த எண்ணிக்கையில் அடங்குகிறது. வார்த்தைகளைப் போலவே எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி எண்ணிக்கைகள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதே போல் எழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ, அப்புறம் ஓ ஓ அம்மா அக்கா. பாருங்கள், ஓகே. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச், இந்த வார்த்தைகள். இதைகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து நாம் அந்த எழுத்துக்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து வார்த்தைகளாக மாற்றி, வரிகளாக மாற்றி, வாக்கியங்களாக மாற்றி, பேராகிராஃப்களாக மாற்றி நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த எண்ணுகளும் எழுத்துக்களும் இல்லை என்றால் நாம் எப்படி ஒருவரை புரிந்து கொள்ள இருந்திருக்க முடியும்? எப்படி ஒருவரை சொல்வதை தெரிந்து கொள்ள முடியும்? அனைத்து படத்தையும் அதைகளை ஒருவர் மற்றவரிடம் தெரிவித்து கொள்ள, அறிந்து கொள்ளவும் வேறு என்ன வழி இருந்திருக்கும் என்று நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இறைவன் 10 கற்பனைகளை கொடுத்து அந்த 10 கற்பனைகளும் இந்த 2 கட்டளைகளில் அடங்கும். 10 கட்டளைகளையும் படைத்து அவைகள் சுருக்கமாக 2 கட்டளைகளில் அடங்கும் என்று சொன்னார். அதே போல் உலகத்தில் உள்ள அனைத்தையும் அறிவதற்கு இந்த 2 எண்ணும் எழுத்தும்
என்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த எழுத்தும் எண்ணும் இல்லை என்றால் நாம் எப்படி இந்த உலகத்தில் எதுவுமே அனுபவித்திருக்க முடியும்? நான் சொல்வது, நான் நினைப்பது உங்களுக்கு எப்படி தெரிவித்திருக்க முடியும்? வார்த்தைகளால் தானே, எண்ணிக்கையில் தானே நான் சொல்ல முடியும். பாருங்கள், அந்த எண்ணம் எழுத்தும் எவ்வளவு முக்கியமாக காணப்படுகிறது, உபயோகப்படுகிறது. என் செல்வங்களே, நான் சொல்வதை நீங்கள் கவனியுங்கள். அந்த எண்ணம் எழுத்தும் இல்லை என்றால் எப்படி அனைத்தையும் ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி இருக்க முடியும், உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் என்று எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருகிறது. இல்லை தாத்தா, அது இல்லைன்னா கூட இந்த மாதிரியெல்லாம் நம்ம சமாளித்து இருந்துக்கலாம் நீங்கள் சொல்லலாம். பாருங்கள், நீங்கள் சொல்கிறது அந்த வார்த்தைகளை எண்ணிக்கை வைத்துக்கொண்டு தான் பேசுகிறீர்கள். நானும் அதை தெரிந்து கொண்டிருப்பதால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறது. இதை விட்டால் வேறு வழி என்ன இருக்கிறது? தாத்தா தாத்தா எங்கேயோ மறைந்து கொண்டே இருந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறீங்களா? அதை பற்றி நாங்கள் அதிகமாக நான் சிந்திக்கவே இல்லையே. ஆமாம் தாத்தா, அந்த எண்ணம் எழுத்தும் இல்லை என்றால் நாம் எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? ஒன்றின் பெயரை ஒன்றை பற்றி மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் எப்படி நாம் அவர்களுக்கு தெரிவித்திருக்க முடியும்? மரம் என்று நான் என்பதை மற்றவர்களுக்கு எப்படி தெரிவிக்க முடியும்? அவர்கள் எப்படி எனக்கு தெரிவித்திருக்க முடியும்? எண்ணிக்கை, பொருள்கள், அதில் பெயர்கள் இல்லை என்றால் யோசித்து பாருங்கள். ஆமாம் தாத்தா, நீங்கள் சொல்கிறது யோசிக்க வேண்டியதாக தான் இருக்கிறது. பாருங்கள், அந்த எண்ணம் எழுத்தும் எவ்வளவு முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது நமக்குள்ளே. கண்டிப்பாக அவைகளை இறைவனால் தான் நமக்கு தெரிவித்திருக்க முடியும். அதை பற்றி ஒரு திரைப்படத்தில் ஒரு பாட்டு வந்தது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அகர முகர எழுத்தெல்லாம் அறிய வைத்தான் தேவி. அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கிறது. அதில் இந்த எண்ணம் எழுத்தையும் கடவுள் தான் நமக்கு அது நமக்கு தெரிய வைத்திருக்கிறார். அதைத்தான் அவர்தான் அவைகளை உருவாக்கி நமக்கு அறிய வைத்திருக்கிறார். அதிலிருந்து தான் நாம் இந்த எண்ணம் எழுத்துக்களை அறிந்து அனைத்திற்கும் பெயர் சுற்றி அனைத்தையும் அந்த பெயர் கொண்டு அழைக்கிறோம், எண்ணிக்கை வைத்து எண்ணுகிறோம். பாருங்கள், எந்த விஷயத்துக்கு வேண்டாலும் கணக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. கணக்கு உள்ள என்ன இருக்கிறது? எண்கள். எத்தனை எண்கள்? 10 எண்கள், 9 எண்கள். இந்த 0லிருந்து 1லிருந்து 9 வரலையும் இருக்கிற அந்த 9 எழுத்து 10 எழுத்துக்களை வைத்துக்கொண்டு உலகத்தையே நாம் கணக்கெடுக்கிறோம். அதே போலத்தான் ஆ முதல் அக்கு வரை நாம் வார்த்தை எழுத்துக்களை அமைத்து அதை தெரிந்து கொண்டு அவைகளை கொண்டு தான் நம்ம உலகத்தையே நாம் பெயரிட்டு கூப்பிடுகிறோம். பாருங்கள், மனிதர்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு பெயர் வைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த எண்ணம் எழுத்துக்கள் இல்லை என்றால் எப்படி பெயர் வைத்திருப்போம்? எப்படி ஒருவர் பேசியிருப்போம், பேச்சு வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டு இருந்திருப்போம். பாருங்கள், சிறிய விஷயமாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. பல மொழிகள், அத்தனை மொழிகளிலும் இந்த எழுத்துக்களும் எண்களும்
அடங்கி இருக்கிறது. அதில் வேற எண்கள் ஒன்றுபட்டிருக்கலாம். எழுத்துக்கள் அவர்களுடைய பிறகு மொழின்னு சொல்கிறோம். அவர்களுக்கு ஏற்றபடி அந்த பிற மொழிகளும் அந்த எழுத்துக்களால் அடங்கி இருக்கிறது. சரி சொல்லுவாங்களே, ஏதோ எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. அது சின்ன விஷயமாகத்தானே இருக்கிறது. பாருங்கள், அது எண்ணம் எழுத்தும் இல்லை என்றால் நாம் எப்படி எப்படி நம்ம ஒருவரோடு ஒருவர் உறவு கொண்டு இருக்க முடியும், விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்க முடியும், பொருட்களை எண்ணிக்கையில் அடங்கி கணக்கிட்டு இருக்க முடியும். பாருங்கள், எல்லாம் உறவு எண்ணம் எழுத்தும் அதை பற்றி நம்ம அதிகமாக யோசித்திருப்போம். நானே யோசித்திருக்கும் போது மற்றவர்களும் யோசித்திருப்பார்கள். அதை பற்றி நாம் இப்போது நான் உங்களோட பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஓகே, சொல்லுங்களே. இது போன்று தாத்தா என்னடா அது என்ன சின்ன விஷயம் எல்லாத்தையும் பேசாதுன்னு பார்த்தா அது உண்மையிலேயே அது பெரிய விஷயம். எண்ணம் எழுத்தும் இல்லை என்றால் நாம் எப்படி உயிர் வாழ்ந்து இருக்க முடியும் என்று கூட சொல்லலாம். ஒவ்வொரு விஷயமும் பெரிதாக இருக்கிறது. ஆனால் அதை பற்றி நாம் சிந்திக்கவில்லை என்று சொல்லவில்லை. ஓகே, சொல்லுங்களே. மீண்டும் வேறு ஏதாவது நான் உங்களோட பேசுகிறேன். தயவுசெய்து என்னடா தாத்தா என்னென்னவோ என்னென்னவோ எப்படியோ என்னென்னவோ உபயோகம் உள்ள வார்த்தைகளை பேசிக்கொண்டு உபயோகம் உள்ள செய்திகளை பரிமாறிக்கொண்டு விஞ்ஞான உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் தாத்தா, அந்த சின்ன சின்ன விஷயங்களை இப்போ பெருசாக பேசியிருக்காரு என்று நினைக்க வேண்டாம். நான் பேசுவது கூட பெரிய நிலையில் இருக்கிறது, பெரிய விஷயங்களை சாதித்து கொண்டு இருக்கார்களே, அவைகளெல்லாம் கூட இந்த சிறு விஷயத்திலிருந்து தான் ஆரம்பமாகுது என்று நான் சொல்லுவேன். ஓகே, சொல்லுங்களே. மீண்டும் சந்திப்போம்.